இது போதும் நீ தங்கம். இன்னுமாச்சு தங்க பாப்பா. சேது, ஆ? வாழ்த்துக்கள்ப்பா. உன் புள்ள உன்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடுறத பாக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, உன் ஆசை நிறைவேறிடுச்சு. ஆமா அத்தை. மீனாட்சி, என் அப்பாவுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு முறை அப்பான்னு கூப்பிடுத்தாங்க. கூப்பிடுமா ப்ளீஸ்மா. அவ நேத்தே பேச ஆரம்பிச்சிட்டா. அவ வாயில இருந்து வர ஒரே வார்த்தை அப்பா மட்டும்தான். அப்பா அப்பான்னு மட்டும்தான் சொல்றா. உண்மையை சொல்லணும்னா அம்மான்னு கூட அவ வாயில வரல. அடி ஐஸ்வர்யா, புள்ளைய கொண்டாந்து குடுறி. டே செல்லம், அழாம சமத்தா இருக்கணும்னு. இந்தாங்க தமிழ். உசுரோட நீ செத்தடி. பாரா செல்லம், அழக்கூடாது. சரிம்மா சரி, அழக்கூடாது. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? பேசாம வேடிக்கையை மட்டும் பாரு. அச்சோ, என்னம்மா? டேய் அழகுற, அழற? அது ஓ அம்மா இல்லடா. என்னடா ஐஸ்வர்யாவை போய் அம்மான்னு கட்டி பிடிச்சு அழுவுற? அது உனக்கு சின்னமாடா. அழக்கூடாது. இங்க பாரு செல்லம், அழக்கூடாது. ஏண்டி செல்லம் அழற? அழகுற, உன் அம்மா கையை நீட்டிட்டு நிக்கிறா பாரு. அவளை தாண்டா நீ அம்மான்னு கூப்பிடணும். போடா அழகுற. எலே, எதுக்குடா அம்மா அம்மான்னு ஐஸ்வர்யாவை கட்டி பிடிச்சு அழுவுற? ஐயா அழகரு, அம்மா இங்க இருக்காங்கயா. அம்மா இங்க நிக்கிறாங்க பாரு. அவதான் அம்மா. அழகரு, அழகம்மாயா. சரிப்பா, அழக்கூடாது. இங்க பாரு. பாத்தீங்களா மாமா, நம்ம ஐஸ்வர்யா எவ்வளவு பாசமா புள்ளைய வளர்த்திருந்தா அழகர் அவளை அம்மா அம்மான்னு சொல்லி கழுத்தை புடிச்சிட்டு அழுவான். அழகர், இங்க பாரு செல்லம், அழக்கூடாது. இங்க பாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஐஷுவோட நல்ல மனசுதான். சரி அழாத. இருமா. அழகுற, அழக்கூடாது. இந்த தமிழ் செல்வி வச்சுக்க. சும்மா இப்படி ஒரு காட்சி இங்க நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, புள்ள எப்படி கத்துறானே, தொண்டை தண்ணி வத்தி போயிரும் போல இருக்க. தமிழ், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் புள்ளைய என்கிட்ட கொடுங்க. ஆசுவாசப்படுத்திட்டு கொடுக்குறேன். கொடுங்க தமிழ். அழகர், இங்க வா. பாத்து. ஏன்பா அழறீங்க? எதுக்கு அழறீங்க? அம்மா கிட்ட போக சொன்னா ஏன் போக மாட்டீங்க? அம்மா கிட்ட போக சொன்னா போவீங்க தானே? என்ன வேணும் உங்களுக்கு? அழக்கூடாது. மா, பயங்கரமான காட்சியா இருக்குதேம்மா. எதிர்பாராத ட்விஸ்ட் எல்லாம் நடக்குது.
தமிழ். அழகர் தூங்கிட்டான். புடிங்க. ஓ சரி சரி சரி. ம் சரி சரி. அழகரு அழுகாதையா. அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. ஐயோ ரொம்ப தமிழே. அழகானே. அது ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யா இத்தனை நாள் அவனை பார்த்துட்டு இருந்தால, அதான் அவளை பார்த்து தான் அழறான் போல. புள்ள அழுதாலும் பரவாயில்ல தமிழ், நீங்கள் அவனை அப்படி கூட்டிகிட்டு போங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் சமாதானம் ஆயிடுவான். தமிழ் வாட்டா போலாம். சும்மா சொல்லக்கூடாது சித்ரா. என் அண்ணன் மகளை நான் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா கெட்டிக்காரிதான். இந்த அளவுக்கு புத்திசாலியா பொழைப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா இது? எப்படிம்மா இது நடந்துச்சு? தமிழ்ச்செல்வி பெத்த தாயி, ஆனா அவகிட்ட போகாம ஐஸ்வர்யா கிட்ட அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அழகர் இப்படி ஒட்டிப்பான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. அங்க தாண்டி ஐஷுவோட புத்திசாலித்தனமே இருக்கு. நான் கூட எதுக்கு அவ குழந்தைக்கு ஆய வேலை பார்த்துட்டு இருக்கா? அந்த தமிழ்ச்செல்வியோட புள்ளைய இவ எதுக்கு பாராட்டி சீராட்டி வளர்க்கணும், ஒதுக்கி வைக்க வேண்டியது தானேன்னு பல தடவை அவகிட்ட நான் கோவப்பட்டிருக்கேன்.